குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமை காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களை, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது யோகாசனம், முதிரை, மூச்சு பயிற்சி, தியானம் எல்லாம் சேர்த்து ஒரு பயிற்சியாக, ஒரு சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம். இதில் வயதானவர்கள் ஆசனம் செய்ய முடியாதவங்க இந்த முதிரைகள், மூச்சு பயிற்சி, தியானத்தை எடுத்துக்கோங்க. இளைஞர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் அழகாக அந்த யோகாசனத்தை சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கணையம். நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் முக்கியமானது. அதில் கணையம், பேங்க்ரியாஸ், அது சிறப்பாக இயங்கணும். அது நன்றாக இயங்கினா தான் நமக்கு வயிறு உப்பிசம், கால் பாத எரிச்சல், பாத வீக்கம், அடிக்கடி ஒரு மந்தமான நிலை, ஜீரண மண்டலம் நன்றாக இயங்காத நிலை, இதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் பேங்க்ரியாஸினுடைய இயக்கம் சீராக இல்லை. அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். தூக்கம் வராது, மோஷன் போடுறதுல ப்ராப்ளம் இருக்கும், உடம்புல கழிவுகள் சரியாக வெளியே போகாது, அடிக்கடி கால் பாதம் வீக்கம் ஆயிரும். அது நகக்கண்களில் பார்த்திங்கன்னா கருப்பாக அது கலர் மாறி வரும், அந்த இடத்துல பெயின் ஏற்படும், பாத வெடிப்பு ஏற்படும். இது எல்லாமே நம்ம உடம்புல கணையத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும். அப்போ இந்த சுகர் லெவலுக்கு போகாமலும் இன்றைக்கு செய்யக்கூடிய பயிற்சிகள் நமக்கு மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. ஸோ இன்றைக்கு முக்கியமான 3 ஆசனங்கள் பார்க்க போகிறோம். பச்சிமோதாசனம் பார்க்க போகிறோம், வக்ராசனம் பார்க்க போகிறோம், நௌகாசனம் பார்க்க போகிறோம். இந்த 3மே பேங்க்ரியாஸுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. ஒரு ஆசனம் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இது மட்டும் கிடையாது, இதனுடைய முக்கியமான பலன்கள் பேங்க்ரியாஸ். இதை தாண்டி நமக்கு ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். உடம்புல சிறுநீரக பைக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும். குடல்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் வெளியே வந்துடும். மலக்குடல்களில் கழிவுகள் இருக்காது. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும். ஹிரண்யான்னு சொல்லக்கூடிய குடல் இறக்கம் வராமல் தடுக்கக்கூடியது. அதுக்கு சில பேருக்கு அடிக்கடி லூஸ் மோஷன் ஏற்படும், அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கக்கூடியது. ஜீரண மண்டலத்தை திடமாக இயங்க செய்யக்கூடியது. ஸோ இந்த ஆசனங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதோடு சேர்த்து முத்திரைகளும் பார்க்க போகிறோம். அந்த முத்திரைகளையும் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. வாழ்க்கையில், உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். காலை சாப்பிடக்கூடிய நேரம் 8லேருந்து 8:30க்குள்ளே மிதமான உணவாக எடுத்துக்கோங்க. அதிக காரம், உப்பு, புளிப்பு வேண்டாம். மதியம் 12லேருந்து 1:30க்குள்ளே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இரவு உணவு 7லேருந்து 7:30க்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வேறு வாட்டர், கால்வேறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும். அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நிறைய நபர்களுக்கு உடலில் ஏற்படுகின்ற குறைபாடுகளுக்கு மெயின் காரணம் உணவில் ஒழுக்கம் இல்லாத காரணம்தான். ஸோ நம்ம ராத்திரி 10 மணி 11 மணிக்கெல்லாம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் பொழுது பேங்க்ரியாஸினுடைய இயக்கம் சீராக இருக்காது. ஆகையினால உணவில் ஒழுக்கத்தோடு இந்த பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களை, முதல்ல நம்ம காண இருப்பது பச்சிமோதாசன நிலைகள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். நேராக படுத்துக்கோங்க. பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 கால் சேர்த்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெடுத்துகிட்டே எழுங்க. பிரீத் அவுட் பண்ணிட்டு கிளப் பண்ணிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். இப்போ ஜஸ்ட்டு ஸ்டவுட்டாக உள்ளவங்க கீழே படுத்து எழுந்து தொட முடியாது. அவங்க இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு கால் நீட்டிக்கோங்க. முதுகெலும்பு மேலே வச்சுக்கோங்க. முதல்ல கால் பெருவரில் தொட முடியுதான்னு பாருங்கள். கழுத்து லூஸாக உள்ள படுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அடுத்த ஆசனம் வக்ராசனம் பண்ண போகிறோம். 2 கால் நீட்டிக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. இப்போ வலது காலம் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வலது கை பின்னாடி வச்சுக்கோங்க. இடது கையினால் டேர்ன் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் நீட்டிக்கோங்க. இடது கால் மடிச்சுக்கோங்க. இடது கை பின்னாடி வச்சுக்கோங்க. வலது கையினால் டர்ன் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ்.
மீண்டும் ஒரு முறை பண்ணுறேன். வலது கால் மடிச்சுக்கிடுறேன், வலது கை பின்னாடி வச்சுக்கிறேன், இடது கைனால் டர்ன் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. லெஃப்ட் லெக் மடிச்சுக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட்னால டர்ன் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த வக்ராசனம் பேங்க்ரியாஸுக்கு மிகச் சிறப்பான ஆற்றலை கொடுக்கக்கூடியது. சுகர்லேருந்து நம்ம நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும். இப்போ அடுத்த ஆசனம் நவாசனம் பண்ண போகிறோம். ஒரு 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க. கை ரைஸ் பண்ணுறேன், கால் ரைஸ் பண்ணுறேன், தலையை ரைஸ் பண்ணுறேன். பேலன்ஸ் கால் பிடிச்சிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சாந்தி ஆசனம். கை கால்களை காட்டி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். தலை முதல் கால் வரை மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். மனசுனால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மூச்சை மட்டும் ஒரு 30 செகண்ட் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துக்கிடுறேன். அவசரப்பட்டு எழுந்துடக்கூடாது. மெதுவாக 2 கை சேர்த்துக்கோங்க, மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சுகாசனம். சுகாசனத்தில் இப்போ நம்ம முத்திரைகள் பார்க்க போகிறோம். முதல் முத்திரை நம்ம பார்க்கக்கூடியது ஷின் முத்திரை. மன அழுத்தத்தினாலேயும் பேங்க்ரியாஸ் ஒழுங்காக இயங்காது. இந்த ஷின் முத்திரை மன அமைதியை கொடுக்கக்கூடியது, டென்ஷன் நீக்கக்கூடியது. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வெளியேறுவதாக எண்ணுங்கள். மூச்சு உள்ளெழுக்கும் பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராண காற்றை சுவாசிப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கணையத்தை பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்யக்கூடிய வருண முத்திரையை பண்ண போகிறோம். சுண்டு விரல் பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுமண முத்திரை பண்ண போகிறோம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன மணிபூரக தியானம் பண்ண போகிறோம். 2 கை சின் முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ உங்கள் மனது அப்படியே வயிற்று உள்பகுதி மணிபூரக மையம், அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அந்த 2 பகுதியிலையும் உங்கள் உணர்வு அப்படியே வைங்க. நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இரண்டு நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு சின்ன நாடி சுற்றி இடதுகை சின்முத்திரை. லெஃப்டில் இன்ஹேல் பண்ணுங்கள், ரைட்டில் எக்ஸேல் பண்ணுங்கள். திருப்பி லெஃப்டில் மூச்சை உள்ளழுங்க, ரைட்டில் எக்ஸேல். இந்த மாதிரி 10 முறை. இப்போ அப்படியே மாற்றிக்கோங்க, வலதில் இழுத்து இடது. இந்த மாதிரி 10 முறை. இப்போ அப்படியே ரொட்டேஷனாக பண்ணுறேன். இந்த மாதிரி ரொட்டேஷனாக இடத்துல ஆரம்பித்து இடத்துல விடுறது ஒரு ரவுண்டு. அந்த மாதிரி 5 ரவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின்முத்திரை, 2 நாஸ்ட்ரலையும் மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடணும். மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க, மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடணும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. மிகவும் வயதானவர்கள் இன்றைக்கு செய்த ஆசனத்தை முயற்சி பண்ண வேண்டாம். அந்த முத்திரைகள், மூச்சு பயிற்சி, தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மாணவ செல்வங்கள், இளைஞர்கள், உடல் வளையும் தன்மை உள்ளவங்க அழகாக இந்த பயிற்சியை ஆசனத்தோடு சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பள்ளி விடுமுறை காலகட்டத்தில் 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பள்ளிக்கு ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் சுறுசுறுப்பாக உற்சாகமாக செல்லலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.